என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ அன்னை முகமதை தங்கை உருவினில் கண்ட ஒருவனும் நான் தானே பாரதி 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 நான் பிரதீப் வந்திருக்கேன். பாரதி என்ன பார்க்க மாட்டியா? நான் உன் பிரதீப் வந்திருக்கேன்டி. பாருடி, ஒரு மாசத்துல வரேன்னு சொல்லிட்டு போனவன் ஒரு வாரத்துல ஓடி வந்துட்டேன். ஆனா நீ ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் எல்லாம் மீறி நான் உன்னை பார்க்க வந்திருக்கேன். எழுந்திருச்சு என் மேல கோவப்படுற, என்ன திட்டு, கோவப்படு, என்ன திட்டு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? ஊர்ல இருந்து வந்ததும் உன்னை பார்க்க தான் ஓடி வந்தேன். உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு வந்த. ஆனா நீ எனக்கு இப்படி ஷாக் கொடுத்துட்டியே. உனக்கு ரொம்ப திமிரு ஜாஸ்தி. அதுக்குன்னு இப்படி என் முகத்தை கூட பார்க்காம இருப்பியா? நான் கிளம்பும் போது என்ன சந்தோஷமா தானே அனுப்பி வச்ச. ஆனா நான் திரும்பி வரும்போது ஏன் பாரதி இப்படி இருக்க? உன்னை யார் பாரதி இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது? சொல்லு பாரதி, சொல்லு. அவனை நான் சும்மா விட மாட்டேன். நீ பயப்படாத, உனக்கு ஒண்ணும் ஆகாது. ஏன்னா நீ என் பொண்டாட்டிடி. எவனும் உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாத, அந்த எம்மனால கூட முடியாத. ஏன்னா ஏன்னா உன் உயிரை என்கிட்ட தாண்டி இருக்கு. அதை எப்படி நான் யாருக்கும் கொடுப்பேன்? நம்மளை யாரும் பிரிக்க முடியாத. நீ 100 வருஷம் நல்லா இருப்ப. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு, எனக்கு நம்பிக்கை இருக்கு பாரதி. I love you so much. நீனா எனக்கு அவ்வளவு பிடிக்கும். என்னை எடுத்தெறிஞ்சு பேச, என் கூட சண்டை போட, என்னை அடிக்க, என்னை கொஞ்ச, என்னை திருத்த, என்னை மாத்த நானா இருக்க. எல்லாத்துக்கும் நீ வேணும்டி, நீ வேணும். நான் உன் கூடவே இருக்க பாரதி. உன் கூட மட்டும்தான் இருப்ப. நீ சரியாயிடுவ. சார், டாக்டர் ரவுண்ட்ஸ் வர நேரமாச்சு, ப்ளீஸ் வந்துருங்க. இந்த வர சார், கவலைப்படாதீங்க சார். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. டாக்டர் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் அவங்க ஃபேமிலி எல்லாரையுமே வீட்டுக்கு போக சொல்லிட்டோம். ஸோ டோன்ட் வரி, நீங்க கொஞ்சம் தைரியமா இருங்க. அவங்களுக்கு சீக்கிரமே ஆப்ரேஷன் நடந்துடும் சார். அதுக்கப்புறம் அவங்க நார்மல் ஆயிடுவாங்க சார். நீங்க நிம்மதியா போயிட்டு வாங்க சார். தேங்க்ஸ். தம்பி, ஒன்றும் இல்லைப்பா, அந்த பொண்ணு நல்லா ஆயிடுவா.
நீங்க அதை நினைச்சு ரொம்ப கவலைப்பட வேணாம். தம்பி, அப்பா அங்க காத்துட்டு இருப்பாங்க. கிளம்பலாம் வாங்க. வாங்க தம்பி, வாங்க. பிரதீப் வர ஏன் லேட் ஆகுது? எங்க போயிருப்பான்? என்னடா பிரதீப், சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியுது. ஏன்பா எப்பவும் போல தானே இருக்கேன். இல்லையே, வழக்கத்தை விட எக்ஸ்ட்ரா ஒரு சந்தோஷம் தெரியுது. எக்ஸ்ட்ரா சந்தோஷம் அப்படிலாம் எதுவும் இல்லையாப்பா. நான் ஆஸ் யூஷுவலா தானே இருக்கேன். இல்லையே, நான் ஏதோ இருக்குன்னு நினைச்சேன். ஏண்டா 25 வருஷமா உன்னை பாக்குறேன். எனக்கு தெரியாது உன்னை பத்தி. தோளுக்கு மேல வளர்ந்துட்டா தோழன்னு சொல்லுவாங்க. ஆனா நீயும் நானும் தோள் மேல கை போட்டுக்கிற தோழர்கள். என்ன, இந்த ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் வயசாயிருச்சு, அவ்வளவுதான். அதுவும் லுக் வைஸ் பார்த்தாலாம் தெரியாது. எந்த விளையாட்டுலாம் வேணாம், இப்ப நீ சொல்லுவ பாரு. என்ன சொல்லணும்? ஏன்னா நீ பொதுவா பூ பூத்து குலுங்கிறது, சூரியன் உதிக்கிறது, இந்த பீச் ரோடு, இந்த மாதிரி இயற்கை காட்சியா தான் எடுத்து டிஸ்பிளேல வைப்ப. திடீர்னு பார்த்தா உன் டிஸ்பிளேல ஒரு பொண்ணோட போட்டோ. ஒருவேளை நீ யாருக்காவது தீவிர ரசிகனாய் அந்த நடிகையோட போட்டோ தான் வச்சிருக்கியோன்னு நினைச்சேன். நானும் தேடி தேடி பாக்குறேன், யோசிச்சு பாக்குறேன், அப்படி ஒரு ஹீரோயினே இல்ல. அதுதான் உங்ககிட்டே டவுட்டை கேட்டலான்னு வந்தேன். அப்பா, அது வந்து ஆக்சுவலா நானே உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லலான்னு தான் இருந்தேன். ஆனா அதுக்குள்ள நீங்களே டிஸ்பிளேவை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓஹோ. அப்பாப்பா, அந்த பொண்ணு பேரு பாரதிப்பா. செம்ம அழகுப்பா. போட்டோவை விட நேர்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் அழகா இருப்பா. ஐயோ, அவளுக்கு கோவம் வந்து நீங்க பாக்கணுமே, முகலாம் அப்படியே ரெட் ஆயிடும்பா. செம்ம கியூட்டா இருக்கும். கோவத்துல கூட ரொம்ப லவ்லியா பேசுவாப்பா. அவ பேசினான்னு வைங்க, ஒரு நாள் முழுக்க அவ பேசுறத கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம்ப்பா. அப்பா, நான் பாரதிய ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அவ தூங்கி எழுந்திருச்சப்பதான்ப்பா நான் பார்த்தேன். அப்படியே பென்சில்ல பண்ண டிராயிங் மாதிரி இருந்தாப்பா. நீங்க மட்டும் அவளை நேர்ல பார்க்கணுமே. இதோ இப்ப கேட்டீங்களே எந்த படத்தோட ஹீரோயின், இதே கேள்வியை தான் கேட்பீங்கப்பா. நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, இந்த டிஸ்பிளே பிக்சர்லாம் வச்சு பார்க்கும்போது, நீ அந்த பொண்ணை வச்சு படம் எடுக்க தான் நினைக்கிறேன். சரியா? அப்பா, என்னப்பா நீங்க கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ரொம்ப சீரியஸா பாரதிய லவ் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா. அவளுக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும்பா. எல்லா விஷயத்தையும் நான் உங்ககிட்ட உடனே கன்வே பண்ணிடுவேன். ஆனா அது கொஞ்சம் பெரிய மேட்டர் இல்லையா? அதான் எப்படி ஓபன் பண்றதுன்னு ஒரு குட்டி ரிஹர்சல் பார்த்து உங்ககிட்ட லேட்டா சொல்லலான்னு இருந்தேன். ஆனா அதுக்குள்ள நீங்க யாரு கண்டுபிடிச்சு கேட்டுட்டீங்களே. அப்பா, இன்னைக்காவது செல்போன்ல அவ போட்டோ இருக்கிறத பார்த்து என்கிட்ட கேட்டீங்க. ஆனா ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி நீங்க பாத்துருக்கணும். அவ்வளவுதான். அவ போனு என்கிட்ட தான் இருந்துச்சு. 2 பேரும் போன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். சரிடா, கொஞ்சம் கேப் போடுறேன். விட்டா பாரதியை பத்தி கவிதை எழுதி புக்கை வெளியிட்டுருவ போல் இருக்கு. ஐயோ அப்பா, நீங்க வேற. அவளை பார்த்தா கோடி கவிதை எழுதலாம், லட்சம் புக்க போடலாம். அவ வேற லெவல் பா. ஹோம்லியாவும் இருப்பா, மாடர்னாவும் தெரியவா. அப்பா பாப்பா, இப்போ சொல்லுங்க, எப்பப்பா மீட் பண்ணலாம் யால? டேய், கொஞ்சம் மெதுவா பேசுறா. ஏன்? உன் ஆளு மேட்ரு என் ஆளுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, வீட்டையே ரெண்டாக்கிடுவா. ஐயோ ஆமாப்பா, அம்மா கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்கப்பா. எப்ப பார்த்தாலும் அந்த கீர்த்தனா பேரை சொல்லி எனக்கு போர் அடிக்க வச்சிருக்காங்க. கீர்த்தனாவை பார்த்தா எனக்கு சத்தியமா பிடிக்கலப்பா. ஆனா பாரதி எனக்குனே கடவுள் படைச்ச பொண்ணுப்பா. நீங்க மட்டும் அவளை பார்த்து பேசினா போதும், நீங்களே சொல்வீங்க இவதான் நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு. கீரை டவுன் பண்ணி ஸ்லோவா போட பாரு. உன் லவ் மேட்ரு உனக்கும் எனக்கு மட்டும் படு ரகசியமா இருக்கணும். அப்புறம் பிரதீப், ஒரு முக்கியமான விஷயம். நம்ம ஆர்கே கம்பெனி டீலர்ஸ் ஒரு முக்கியமான டீலிங் சைன் பண்றதா இருக்காங்க. அதுக்கு ரங்கூன்ல கன்னிமரால மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த டீலிங் எல்லாம் முடிஞ்சு, நம்ம பிராண்டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் செட் ஆகி வர்றதுக்கு எப்படியும் ஒரு மாசம் ஆகும். நம்ம ஸ்டாஃப் எல்லாம் ஆல்ரெடி போயிட்டாங்க.
நீ என்ன பண்ற, போய் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டு வர்ற. அதுக்கப்புறம் பொறுமையா நான் உன் அம்மா கிட்ட இதை பத்தி சொல்றேன். ஓகே? தேங்க்யூ so much டாடி. எனக்கு தெரியும் நீங்க கிரீன் ஃபிளாக் தான் காட்டுவீங்கன்னு. நான் போறேன் டாடி. நான் போய் டீலிங் முடிச்சிட்டு வரேன். அதுக்கப்புறம் பாரதியை பார்த்து நாம பேசுறோம். ஓகே? தேங்க்யூ so much. போதுடா. ஓகே, பை பை பை. சரி 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 மபா ரிம பத பம ரிம பத மபத சத பம பத ச மபத ச. பாரதி லவ்வரை பார்க்க போயிருப்பானோ? சரி, பார்த்துட்டு வரட்டும். தம்பி நீங்க உள்ள போங்க, நான் லக்கேஜ் எடுத்துட்டு வரேன். எதுக்கு அங்கிள் உங்களுக்கு தேவையில்லாத சிரமம்? நான் உள்ள போய் ஆள் அனுப்புறேன். பரவாயில்ல தம்பி, நீங்க போங்க, நான் எடுத்துட்டு வரேன். அங்கிள் சொல்லுங்க தம்பி. ஒரு நிமிஷம். இந்த விஷயம் வீட்டில் யாருக்குமே தெரியாது அங்கிள். நீங்களும் யாருக்கிட்டையும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க வேண்டாம். வெளியூர் போயிட்டு வந்ததுனால எல்லாரும் என் மேலே ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. நான் சங்கடமாக இருந்தா அவங்க மனசும் சங்கடப்படும். தம்பி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஆனா உங்க முகம் இன்னும் வாடி போய் தான் இருக்கு. கொஞ்சம் சிரிச்ச மாதிரியே இருங்க. ஆனா வீட்டில் எல்லாரும் உங்க முகத்துல சின்ன சுருக்கம் இருந்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க. ஜாக்கிரதை. ம், போங்க தம்பி. டேய் பிரதீப், பா என்னடா டீலிங் முடிச்சிட்டு வரதுக்கு 1 மாசம் ஆகும் பார்த்தா ஒரே வாரத்துல முடிச்சிட்டு வந்திருக்க. நீங்க வேறப்பா, எனக்கு 3 days தான் தேவைப்பட்டுச்சு. அதுக்குள்ள முடிச்சிட்டேன். நமக்கு என்ன இந்த ராத்திரி பகல் எல்லா நேரமும் வேலை தானே. பாவம் அவங்க எல்லாரும் தான் ரொம்ப நொந்து போயிட்டாங்க. அந்த செக்ரட்டரி ஒரு நாள் நைட்டு 1 மணிக்கு ஃபைலை பார்த்துக்கிட்டு தூங்கி விழுந்துட்டாருப்பா. நாம 24/7 360 days ரவுண்ட் த கிளாக் தானே. அதான் வேலை முடிஞ்சது. சரி, எனக்கு என்ன ஆச்சரியம்னா நம்ம ப்ராடக்ட்டை பத்தி அவங்க யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கும் போதும் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களேன்றதான். இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு கதை தான் ஞாபகத்துக்கு வருது. ஒரு செருப்பு கடை முதலாளி அந்தமான்ல செருப்பு பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி 2 ரெப்ரஸன்டேட்டிவ் அனுப்பிச்சிருக்காரு. ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் போய் பார்த்துட்டு, ஐயோ முதலாளி இங்க யார் காலையுமே செருப்பு இல்ல, இங்க செருப்பு பிசினஸ் ஆரம்பிக்கிறதே வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டான். என்ன பண்றதுன்னே முதலாளிக்கு தெரியல. 2வது ரெப்ரஸன்டேட்டிவ் ஃபோன் பண்ணி, முதலாளி இங்க யார் காலையுமே செருப்பு இல்ல, இங்க ஆரம்பிச்சா அமோகமா போவோம், இதுதான் பெஸ்ட் இடம்னு சொல்லியிருக்கான். அப்பதான் முதலாளிக்கு தெம்பே வந்துச்சு. இதுல நீ செகண்ட் கேட்டகரி. தேங்க்ஸ் பா. வெல் டன் மை சன். தேங்க்ஸ் பா. யா, யூ ஆர் மை ஃப்ரெண்ட். யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஐயோ டாட், அங்க நீங்க இல்லாம உங்களுக்கு ஒரு ஃபோனும் பண்ண முடியாம சரியான கடி டாடி. 1000 தான் சொல்லுங்க. இந்த விசா, கிரீன் கார்டு, ப்ளூ கார்டு இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு வெளிநாட்டுல செட்டில் ஆகுற எல்லாருமே நிறைய மிஸ் பண்றாங்க. எஸ் பிரதீப், மா காலையில இருந்து எப்ப வருவேன் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இப்படி திடீர்னு வந்து நிக்கிற. நானும் கொஞ்சம் கிச்சன்ல வேலையா இருந்துட்டேன். ஒரு ஆர்த்தி கூட எடுக்கல. ஐயோ அப்பா, அம்மா என்ன கீர்த்தனா, அந்த மா. ஆர்த்தி தட்டை எடுத்துட்டு வாமா. இப்ப பாருங்க பறந்துகிட்டு வருவா. என்னம்மா நீங்க? பிசினஸ எவ்வளவு சீக்கிரம் முடிச்சிட்டு வந்திருக்க. உன் மேல எவ்வளவு கண்டிஷ்டி பட்டிருக்கோம். மா நான் என்ன போருக்கா போயிட்டு வரேன்? சிங்கப்பூருக்கு தானே போயிட்டு வரேன். அதுக்கு எதுக்குமா இவ்வளவு பில்டப்? டேய், எதுடா பில்டப்? இதெல்லாம் சம்பிரதாயம், முறை. இதெல்லாம் செய்யணும். பெருமாளே, என் புள்ள இன்னும் பெரிய பெரிய உயரத்துக்கெல்லாம் போவான். அப்பா, அப்ப அடுத்த டீலுக்கு ஈஃபில் டவருக்கு தான் அனுப்பணும். அதுதானே உலகத்திலேயே உயரமான இடம். தாராளமா பண்ணிடலாம். உனக்கு கல்யாணம் முடியட்டும், ஓ ஹனிமூனை ஈஃபில் டவர்லயே வச்சிருவோம். ஓகே தானே? ஏய் கீர்த்தனா, டேய், என்னடி இப்படி பண்ணிட்ட? பிரதீப்ப பார்த்ததும் உலகத்தையே மறந்துட்டியா? நினைப்பு ஒரு இடத்துல வச்சுக்க மாட்டியா? ஐயோ பெருமாளே, என்ன கீர்த்தனா, கொஞ்சம் பார்த்து வந்திருக்க கூடாது. இப்படி ஆர்த்தி தட்டு தவற விட்டுட்டியேம்மா. இருங்க இருங்க, ஆளாளுக்கு டென்ஷன் ஆகும். ஆரத்தி விழுந்தது நல்ல விஷயத்துக்குன்னு எடுத்துக்கோ.
வீட்டுல ஒரு மங்களகரமான காரியம் நடக்க போகுதுன்னு நினைச்சுக்குவோம். மங்களகரமான விஷயம்னா பிரதீப்புக்கும் கீர்த்தனாக்கும் கல்யாணம் நடக்க போகுது, அதுதானே சொல்றீங்க? அப்படியும் வச்சுக்கலாம். லக்ஷ்மி, இதெல்லாம் க்ளீன் பண்ணு சீக்கிரம். சரிங்க. வாங்க நீ. டிராவல் பண்ணிட்டு வந்ததில் ரொம்ப டயர்டா தெரியற, போய் குளிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. சரிப்பா. பிரதீப், சிங்கப்பூர் போயிட்டு வந்திருக்க, எனக்காக ஸ்பெஷலா எதுவும் வாங்கிட்டு வரலையா? எல்லாருக்குமே வாங்கிட்டு வந்திருக்கேன். அது பேக்ல இருக்கு. நான் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வந்து எடுத்து கொடுக்குறேன். சரியா? செல்வம், ஐயா சொல்லுங்க ஐயா. தம்பி என்ன சொல்றான்? தம்பிக்கு என்ன ஐயா, உங்களை மாதிரியே எல்லாத்தையும் வளைச்சு பிடிச்சிருவாருங்க ஐயா. அசாத்திய திறமைங்க ஐயா, வெறியால வந்துடுவாருங்க ஐயா. அது சரி, தம்பி வண்டியை வளைச்சு விட சொன்னாரோ? ஏர்போர்ட்ல இருந்து டேக் டைவர்ஷனும் நேரா வந்த மாதிரி தெரியலையே. ஐயா அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க ஐயா, டிராஃபிக் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு, அதான் வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு. என்ன செல்வம், 25 வருஷமா என்கிட்ட வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு பொய் சொல்ல வராதுன்னு எனக்கு தெரியாது. இல்லைங்க ஐயா, அது வந்து தெரியும். வண்டி வெஸ்ட் மாம்பலம் போயிட்டு தானே வருது. ஐயாக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு ஐயா. அந்த பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க ஐயா. யாரோ அந்த பொண்ணை கத்தியால குத்திருக்காங்க ஐயா. அதான் வர வழியில போய் பார்த்து விசாரிச்சுட்டு வரலான்னு. தெரியும் செல்வம், என் பையன் மனசை பற்றி எனக்கு தெரியாதா? நான் அவங்ககிட்ட அப்பாவை பழகினதில்ல, ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் பழகியிருக்கேன். சரி விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். இந்த லக்கேஜ் எல்லாம் மேலே கொண்டு போய் வச்சுருங்க. சரிங்க. அப்புறம் நான் உங்கள்கிட்ட கேட்ட விஷயம் தம்பிக்கு தெரிய வேணாம், தெரிஞ்சா வருத்தப்படுவான். சரிங்க ஐயா. நமஸ்காரம், வாழ்க வளமுடன். நான் சொன்னதை செய். முதல் தடவையா என்னோட சதுரங்க விளையாட்டுல ராணியை வெட்ட முடியாம போயிடுச்சு. அதுக்குள்ள அந்த மல்லிகான்ற கூனி வந்து கெடுத்துட்டான். என்னோட பிளான் எப்பவும் தப்பா போனதில்ல. நான் முதல் தடவையா என் வாழ்க்கையில் சறுக்கி இருக்கேன். முதல் தடவையா சறுக்கி இருக்கேன். என் பையனை 1 மாசம் சிங்கப்பூருக்கு அனுப்பி அவன் திரும்ப வர்றதுக்குள்ள அவளை பணமாக்கி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பலாம்னு நினைச்சேன். சரவண பாண்டியா, எந்த விஷயத்துல இப்படி கோட்டை ஓட்டியாடா சரவண பாண்டியா? இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த தெருவுல போன மல்லிகா. பட்ட பகல்ல நட்ட நடு ரோட்ல ஊர் மக்கள் மொத்தமும் பார்க்கும்போது கத்தியால குத்தி கொன்னு காக்காக்கும் கழுவுக்கு இறையா போடலாம் நினைச்சேன். இதுக்குள்ள எங்க இருந்தோ வந்து அவளை தூக்கிட்டு போய் காப்பாத்திருக்கா. அவளை தூக்கிட்டு போனது மட்டும் இல்லாம நிமிஷத்துக்கு ஒரு தடவை போன் பண்ணி கிரைம் பிரான்ச் ஆபீசர் மாதிரி விசாரணை வேற. 25 வருஷமா என்கிட்ட வேலை பார்க்கறவன்
5க்கும் 10க்கும் என்கிட்ட தலையை சுரிஞ்சு நிக்கிறவன், அட்வான்ஸ் கேட்டு கெஞ்சற என்னோட டிரைவர். நானும் அவனும் ஒரே வீட்டு சம்பந்தியா? அசிங்கமா இருக்காது? கேவலம் சம்பந்தி வீட்டுக்கு போனேன்னு சொல்றத அவனே அசிங்கமா நினைக்கும் போது அவன் வீட்டுக்கு என் பையன் எப்படி போய் மாப்பிள்ளையா நிப்பான்? நடக்காது, நடக்காது. பிறந்ததுல இருந்து என் தங்கச்சி பொண்ணுதான் இவனுக்கு பொண்டாட்டி பொண்டாட்டி நாங்கெல்லாம் கனவு கண்டுட்டு இருக்கோம். அவளும் இவன் தான் உலகம் வாழ்ந்துட்டு இருக்கா. இவன் திடீர்னு எவ்வளவு ஒரு கதி இல்லாதவளை லவ் பண்ணிட்டு வந்து அவளை நான் லவ் பண்றேன்னு அதுவும் என்கிட்டயே சொல்றேன். நீங்க மட்டும் அவளை பார்த்து பேசினா போதும், நீங்களே சொல்வீங்க இவதான் நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு. கோடி கோடியா பணத்தை சம்பாரிச்சு வச்சிருக்கேன். எதுக்கு? தெருக்கோடியில போற ஒருத்தி எனக்கு மருமகளா வர்றதுக்கா? நடக்காது, நடக்காது. அதுக்கப்புறம் பாரதியை பார்த்து நம்ம பேசுறோம். ஓகே, தேங்க் யூ சோ மச். போகுதா? ஓகே, பை பை. பாரதி, இந்த சரவண பாண்டியனுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. எல்லா காரியத்தையும் அவனே செஞ்சு முடிக்கணும்னு நினைப்பான். அதை யாராவது குறுக்க பூந்து கெடுத்தா கெடுத்தவனை வச்சே அந்த காரியத்தை செய்யணும்னு நினைப்பான். அவளை போட்டு தள்ளுறதுக்கு என்கிட்ட ஆள் இல்லாம இல்ல. ஆனா அதை நீதான் செய்யணும். அவளை காப்பாத்தின அதே கையால நீதான் கொல்லணும். மல்லிகா, நீ என் விஷயத்துல தேவையில்லாம குறுக்க வந்துட்ட. இனிமே இந்த பாரதிக்கு பாட கட்டி பால் ஊத்த போறது நீதான், நீதான். என் வழியில குறுக்க வந்துட்டல்ல, இனிமே நீ நிம்மதியா இருக்க முடியாது. நிம்மதியா இருக்க விடமாட்டா இந்த சரவண பாண்டிய. நான் பார்த்த காரு, நான் பார்த்த வீடு எல்லாத்துக்கும் ஓனர் இவன் தானா? இவனுக்கும் பாரதிக்கும் என்ன சம்பந்தம்?